26 டிசம்பர் 2025 அதாவது இன்னிலிருந்து ஒரு 20 வருஷங்களுக்கு முன்னாடி போய் பார்த்தோம் அப்படின்னா, இதே தேதி இதே மாதம். ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வருஷம் மட்டும் 2004. ஸோ இந்த ஆண்டுல வந்து பார்த்தீங்கன்னா, உலக மக்களையே வந்து உலுக்கிய ஒரு சம்பவம் நடந்துச்சு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இயற்கையில இதுவரைக்கும் யாருமே கண்டிராத ஒரு மாபெரும் சுனாமிய வந்து மக்கள் எல்லாருமே பார்த்தாங்க. ஸோ இந்த சுனாமியோட இனிஷியேட் பாயிண்ட் அது எங்க உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுபத்ரா அப்படின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியாவிலேருந்து 2000 கிலோமீட்டர் தூரத்தில இருக்கு. ஸோ அங்க உருவான ஒரு சுனாமி தான் வந்து தமிழகம் ஃபுல்லாவே வந்து தாக்கியிருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, சென்னையில மட்டும் தாக்கல. ஸோ சென்னை உள்பட நெறைய இடங்கள்லயும் இந்த சுனாமி வந்து தாக்கியிருக்கு. அதை தாண்டி சுபத்ரா அப்படின்ற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, 1,25,000க்கும் மேற்பட்ட ஆட்கள் வந்து இறந்திருக்காங்க. உலக அளவுல சுமார் 2,50,000 பேர் வரைக்கும் இறந்திருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கணக்குல வந்த ஆட்கள் மட்டும். கணக்குல வராம எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்லி இன்னும் வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. இந்த சுனாமி வந்து பார்த்தீங்கன்னா 20 வருஷம் ஆகுது. ஸோ இந்த 20 வருஷங்களுக்கு அப்புறமும் இந்த சுனாமிய பத்தி பேசுறோம் அப்படின்னா, இது எவ்வளோ பெரிய சுனாமியா இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இதுல வந்த ஒரு அலையும் வந்து பார்த்தீங்கன்னா 20 அடிக்கும் மேல தான் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த சுனாமி வரும்பொழுது எவ்வளோ சேதம் படுத்துச்சோ, அந்த லேண்டா இருக்கட்டும், அந்த ப்ராப்பர்ட்டிஸா இருக்கட்டும், எவ்வளோ சேதம் படுத்துச்சோ, அதே போல கடல்ல அந்த தண்ணீரெல்லாம் உள்வாங்கும் பொழுதும் அதே போல சேதத்தை ஏற்படுத்துச்சு. இந்தியாவுக்கு கீழ இருக்க ஸ்ரீலங்காலையும் வந்து பார்த்தீங்கன்னா, இதே தேதியில இதே மாதத்துல இந்த சுனாமி வந்து அங்க போயிருக்கு. ஸோ இவ்வளவு தூரம் போயிருக்கு அப்படின்னா, அந்த சுனாமியோட அழுத்தம் எவ்வளோ இருந்திருக்கும்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. ஸோ 2004ல வந்த சுனாமியை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அப்படியே பிரியோ நியூஸை ஒரு ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.